ஹலோ மீன்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் கம்பெனி அக்கௌண்ட்டில் இருந்து எக்ஸைஸ் 12 பார்க்குறோம். ஆல்ரெடி வந்து 1 to 11 எக்ஸைஸும் இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸும் இதே சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இதில் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னா ஹெல்த் எஜுகேஷன் சேனலோட பிளேலிஸ்ட்டில் பாருங்கள், அதில் இருக்கும். ஸோ கார்ப்பரேட் அக்கௌண்டிங் ரிலேட்டடான எக்ஸைஸ் சம்ஸும் இல்லஸ்ட்ரேஷன்ஸும் இங்கே நம்ம ப்ளேலிஸ்ட்டில் அப்லோட் பண்ணது ப்ளேலிஸ்ட்டில் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா இங்கே போடாத சம்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஆல்ரெடி வந்து ஹெல்த் எஜுகேஷன் சேனலில் அப்லோட் பண்ணியிருப்போம். அதோட ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்து ஈஸியாக அக்கௌண்ட்ஸை லேர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற புக் பார்த்திங்க அப்படின்னா கார்ப்பரேட் அக்கௌண்டிங், ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் மூர்த்தி. ஓகேவா, இப்போ சமக்குள்ளே போகலாமா? த லைஃப் assurance fund of an insurance company on 31st 3/2006 sold a balance of 87,76,500. It was found later that the following were not taken into account. இதெல்லாம் கன்சிடர் பண்ணாமையே நம்ம அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணி நம்மளோட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, நம்மளோட அக்கௌண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. நம்மளோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குங்க? 87,76,500 இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போது இதெல்லாம் நம்மளுக்கு வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு இன்கமாக இருந்தால் என்ன பண்ணுங்க, ப்ளஸ் பண்ணிக்கணும். பேமெண்ட்டாக இருந்தால் அதை மைனஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இந்த அமௌண்ட்டோட ப்ளஸ் பண்ணணும், இந்த அமௌண்ட்டோட மைனஸ் பண்ணணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு டிவிடெண்ட் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ டிவிடெண்ட் நம்மளுக்கு இன்கம், இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து டிவிடெண்ட் வருது, அப்போ இது என்னங்க? ப்ளஸ் இன்கம். ஓகேவா? இன்கம் டேக்ஸ் தேர் ஆன். ஸோ வந்த அமௌண்ட்டுக்கு நம்ம டேக்ஸ் பே பண்ணுறோம். ஸோ இது என்ன பண்ணுங்க, மைனஸ் பண்ணிக்கலாம். ஒன்றா என்ன பண்ணிக்கலாம், 4,80,000 4,80,000 மைனஸ் 48,000 மைனஸ் பண்ணி அந்த அமௌண்ட் என்ன பண்ணிக்கலாம், ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் வந்து இதை ப்ளஸ் பண்ணி இதை மைனஸ் பண்ணி. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து போனஸ் இன் ரிடக்ஷன் ஆஃப் ப்ரீமியம். ஸோ போனஸ் அப்படிங்கிறப்போ நம்ம பே பண்ணுவோம். ஸோ போனஸை மைனஸ் பண்ணிடும். ரிடக்ஷன் ஆஃப் ப்ரீமியம் அப்படின்னா போனஸ் கொடுத்த அந்த அமௌண்ட் என்ன பண்ணுற, ப்ரீமியம் கட்ட வேண்டிய அமௌண்ட்டுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஸோ போனஸை கையில் கொடுத்த மாதிரி, அதுக்கப்புறம் அது ரெவின்யூ கொண்டு வந்த மாதிரி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளைம் கவர் அண்டர் ரீஇன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது நம்ம கஸ்டமர் நம்மள்கிட்ட கிளைம் கேட்பாங்க. ரீஇன்சூரன்ஸ் அப்படிங்கிறது நம்ம கிளைம் கேட்குறோம். ஸோ அந்த அமௌண்ட் கவர் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அது நம்மளுக்கு ரெவென்யூ. கிளைம் இன்டிமேட்டட் பட் நாட் அக்செப்டட் பை த கம்பெனி. ஸோ கிளைம் நம்ம கிளைண்ட் கேட்டிருக்காங்க, நம்ம அக்செப்ட் பண்ணல. ஸோ அதை பே பண்ண மாட்டோப்போ அதை மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ எவ்வளோ ப்ளஸ் இருக்குதுன்னு பாருங்கள், எவ்வளோ மைனஸ் இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 ப்ளஸ் இருக்குது, 3 மைனஸ் இருக்குது, அவ்வளோதான். இதோட 3 ப்ளஸ் ஆட் பண்ணி வர அமௌண்ட் வந்து 3 மைனஸ் பண்ணால் வரதுனுங்க ட்ரூ லைஃப் அஷூரன்ஸ் ஃபண்ட். ஸோ டைம் த கரெக்ட் பேலன்ஸ் ஆஃப் ஃபண்டு. கரெக்ட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸி தான். ப்ளஸ்ஸை மைனஸை வச்சு போட்டாலே போதும், ஆன்சர் வந்துடும். இப்போது எக்ஸைஸ் 12th ஒன் பார்க்குறோம். இன்சூரன்ஸ் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் கால்குலேஷன் ஆஃப் கரெக்ட் லைஃப் அஷூரன்ஸ் ஃபண்டு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அதை எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்மளுக்கு இது வரைக்கும் எவ்வளோ கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த அமௌண்ட் எடுத்து எழுதிக்கலாம். லைஃப் அஷூரன்ஸ் ஃபண்ட். ஓகேவா? ஸோ இப்போ வந்து 12th ஒன் இல்லையா? 12th ஒனில் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். 87,76,500. 87,76,500. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் ப்ளஸ் பண்ணணும், இதெல்லாம் மைனஸ் பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்கணும் இல்லையா? ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல ரெவென்யூ, ஸோ இந்த இடத்துல பேமெண்ட், இதெல்லாம் இன்கம் ஆகுதோ. ஓகேவா? ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதெல்லாம் பே பண்ணுறோமோ அதெல்லாம் லெஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ ப்ளஸ் மைனஸ் நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா? ப்ளஸ் சம்பளெல்லாம் எடுத்து எழுதினா போதும். டிவிடெண்ட் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? அது இப்போ என்னங்க, இன்கம். ஸோ 4,80,000 இன்கம் டேக்ஸ் அதுக்கு பே பண்ணியிருக்கோம். அதை என்ன பண்ணுங்க, மைனஸ் பண்ணணும். அதை ரெண்டே எடுத்து எழுதிக்கலாமா? டிவிடெண்ட் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் 4,80,000. ஓகேவா? ஸோ இதில் மைனஸ் என்னங்க, இன்கம் டேக்ஸ் வந்து பே பண்ணுறதுக்கு எவ்வளோங்க, 48,000. ஓகேவா? அதுக்கப்புறம் போனஸ் அண்ட் ரிடக்ஷன் ப்ரீமியம் 8,77,500. ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ். ஓகேவா? ஸோ போனஸ் வந்து பே பண்ணுறோம். எவ்வளோங்க, 8,77,500. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுறோம், அந்த போனஸை ப்ரீமியம்க்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ போனஸ் வந்து
நம்ம என்ன பண்ணுறோம், அந்த அமௌண்ட்டை ப்ரீமியமுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? எவ்வளோங்க? 8,77,500. ஸோ இங்கே எழுதிக்கலாம் 4,80,000. அவுட்டுக்காலம் அமௌண்ட்டை மட்டும் இங்கே கொண்டு போய்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன இருக்குது? கிளைம் கவர்ட் அண்டர் ரீஇன்சூரன்ஸ். இது ப்ளஸ்ஸு 4,28,000 ப்ளஸ் பண்ணணும். கிளைம் இன்டிமேட்டட் பட் நாட் அக்செப்டட். இது வந்து மைனஸ் பண்ணணும் 7,62,000. ஸோ அவ்வளோதான். இது ரெண்டையும் போட்டு முடிச்சு வேலை முடிஞ்சுதான். கிளைம் கவர்ட். ஸோ கிளைம் நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்கு? 4,23,000. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு என்னங்க, இது வந்து ரீஇன்சூரன்ஸில் வந்தது. இப்படி போடும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படிங்கிறனால தான் இப்படி கட் ஷார்ட் பண்ணி போடுறேன். இது வந்து கிளைம் நம்ம பே பண்ணது. நம்மளோட கிளைண்ட்டுக்கு எவ்வளோங்க? 7,62,000. அவ்வளோதானா? ஸோ இது மூணையும் ப்ளஸ் பண்ணிக்கலாம். 4,80,000 ப்ளஸ் 8,77,500 ப்ளஸ் 4,23,000. இப்போ என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,80,000, 17,80,500. ஸோ இது என்ன பண்ணுங்க, இதோட ப்ளஸ் பண்ணணுமா? ஸோ இதையும் ப்ளஸ் பண்ணுறோம். ஸோ ப்ளஸ் 8,87,76,500. இப்போ என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 crore 5,57,000. ஓகேவா? ஸோ இதெல்லாம் மைனஸ் பண்ணுமா? எவ்வளோ மைனஸ் பண்ண வேண்டிய ஐட்டம் இருக்குது? 48,000 ப்ளஸ் 8,77,500 ப்ளஸ் 7,62,000. ஸோ இதோட அமௌண்ட் வந்து 16,87,500. ஓகேவா? ஸோ இப்போ லெஸ் பண்ணோம்னா இதுலேருந்து இதை லெஸ் பண்ணணும். ஓகேவா? லெஸ் பண்ண என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாமா? 88,69,500 கரெக்டாக வருது. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ அப்போ கரெக்ட் இன்சூரன்ஸ் ஃபண்ட் எவ்வளோங்க? 88,69,500. அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.